எனக்கு என் ஃப்ரெண்ட்ஸ் தான் ரொம்ப முக்கியம். நான் யார் கூட இருக்கிறேனோ இல்லையோ, என் ஃப்ரெண்ட்ஸ் கூட இருக்கும்போது நான் ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன். என்னை சந்தோஷமாக வச்சுக்கிறது என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் தான் அப்படின்னு இன்றைக்கி நிறைய பேர் சொல்லிகிட்டு எனக்கு எங்கள் அப்பா அம்மா கூட முக்கியம் கிடையாது. என் ஃப்ரெண்ட்ஸ் தான் முக்கியம். அவங்க என்ன சொன்னாலும் நான் செய்வேன் அப்படின்னு இன்றைக்கி நிறைய பேர் இருக்கும்ல. ஆனால் கர்த்தர் அப்படி சொல்லவே இல்லை. நீங்கள் அவனவன் தன் தன் சிநேகிதனுக்கு எச்சரிக்கையாக இருங்கள். பார்த்தீங்களா? எந்த ஃப்ரெண்ட்ஷிப்புக்கும் எச்சரிக்கையாக இருக்கணுமா? எந்த சகோதரனையும் நம்பாதிருங்கள், எந்த சகோதரனும் மோசம் பண்ணுகிறான். அப்போது சகோதரனா யார்? இன்றைக்கி நிறைய பேரோட ஃப்ரெண்ட்ஷிப் எப்படி இருக்குன்னா, அவர் எனக்கு அண்ணா மாதிரி, அவன் எனக்கு அக்கா மாதிரி, என் தங்கச்சி, என் தம்பி, இப்படியான ரிலேஷன். அப்படி இருக்கீங்களா? அவங்க உங்களை நல்ல வழியில் கொண்டு போகிறாங்களா? இல்லை அந்த ரிலேஷன்ஷிப் எப்படிப்பட்டதாக இருக்குது? வசனம் சொல்லுறது, எந்த சகோதரனும் மோசம் பண்ணுகிறான். அப்போது நம்மளுக்கு ஒரு தீங்குகளை அவங்கள கொண்டு வராங்கங்க. எந்த சிநேகிதனும் தூற்றி திரிகிறான். இன்றைக்கி நல்லவங்களாக இருக்கிறவங்க ஏதோ ஒரு மனக்கசப்பு, நாளைக்கு உங்களுக்கு அகெயின்ஸ்டாக மாறிடுவாங்க. உங்களை ரொம்ப உயிராக நேசித்தவங்க உங்களுக்கு விரோதமாக பேசிட்டு போவாங்க. ஸோ இப்படிப்பட்ட காரியத்துக்கு நீங்கள் எச்சரிக்கையாக இருங்க. அப்போ நோ ஃப்ரெண்ட்ஷிப் பண்ணிக்கலாம் ஒரு லிமிட்டோட. கர்த்தரை முதலாவது உங்களோட ஃப்ரெண்டாக வச்சுக்கோங்க. அவரிடத்துல உங்கள் காரியங்களை தெளிப்படுத்துங்க. அவர்கிட்ட இன்னுமா நேரத்தை செலவிடுங்க. அவர் உங்களுக்கு சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் தருவார். உலக ஃப்ரெண்ட்ஷிப் பாவத்தை தருது, ஆபத்தை வருவிக்கிறது, உன் நன்மையை கெடுக்குது, கெட்ட பேரை சம்பாரித்து தருது. ஆனால் கர்த்தரோ உனக்கு பரிசுத்தத்தை தராரு, ஆபத்திலேருந்து விளக்குறாரு, உன் வாழ்வில் உயர்வை கட்டளையிடுகிறாரு. உன்னை சுற்றி இருக்கிறவர்கள் உன்னை பார்க்கும்படி உன்னை உயர்த்துகிறவராக இருக்கிறாரு. இதெல்லாம் கர்த்தர் உனக்காக செய்ய போகிறார். எந்த ஃப்ரெண்ட்ஷிப் வேணும் சூஸ் பண்ணுறது உங்ககிட்ட. தப்பான ஃப்ரெண்டை விடணும்னா விட்டுருங்க. தேவனை பற்றி கொள்ளுங்க. சாய்ஸ் இஸ் யுவர்ஸ்.